வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது ராமாயண கதை சொல்லல். இன்றைய ராமாயண கதை பாட் 19 ஊடாக வருகின்றது. வந்தும் வராத மகுடம் என்ற தலைப்பில உங்களுக்கு இந்த ராமாயண கதையை ஒவ்வொரு வாரமும் மிக அழகாக சொல்லுகின்ற மங்கை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மங்கை மிகச் சிறப்பாக அதை அழகாக விவரிக்கிற விதம் அந்த கதையையே குறுகிய நேரத்தில் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கான கேள்விகள் இருக்கின்றன. 60 பக்கங்கள் முடிவில் அந்த கேள்விக்கான பரிசையும் நாங்கள் வழங்க இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி செய்தியோட இன்றைய நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். பகுதி 19 ஊடாக மங்கை அவர்களே. வணக்கம் மங்கை. வணக்கம் நகுலா சிவநாதன் அவர்களே. வணக்கம் வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நலமாக இருக்கிறேன். சரி, உங்களோட கதையை நாங்கள் கேட்போம். ராமாயண கதைகள் பாகம் 19 வந்தும் வராத மகுடம். சுமந்திரன் கைகேயின் ஆணையை ஏற்று ராமனின் அரண்மனைக்கு சென்றபோது மக்கள் தங்கள் சக்திக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றபடி காணிக்கை பொருட்களை சமர்ப்பிப்பதற்காக வந்திருக்காங்க. அதெல்லாம் தாண்டிட்டு சுமந்திரனோ ராமனோ தங்களது தந்தையும் தாய் கைகேயும் பட்டாபிஷேகத்துக்கு முன்னதாக பேசணும்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போகும் பொழுது சீதை அரண்மனையில இருக்க சொல்லிட்டு சுமந்திரன் கூட போறாரு ராமன். கைகேயின் அரண்மனைக்கு போனதும் அங்க அந்தணர்கள்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க, மங்கள வாத்தியங்கள் வழிநெடுக்க முழங்குறாங்க. எல்லோரும் வணங்கி ராமன் அரண்மனைய கூப்பிட்டு அவங்க எல்லாரும் சந்திக்கிறாங்க. சுமந்திரன் லட்சுமணனோ சுமந்திரனோ ராமன் கைகை அரண்மனைக்கு சென்ற பொழுது அவருடைய தந்தை ராமனோட தந்தை படுக்கையில படுத்திருக்காரு. கைகை பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. ராமர் 2 பேர்கிட்டையும் அந்த பாதத்தை தொட்டு வணங்கிட்டு என்ன விஷயம்னு கேக்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது தசரதர் கோபமா இருக்காரு. ஒரு மாதிரி சோகம் கலந்த முகத்துல சோகம் கப்பிய முகத்தோட இருக்காரு. அப்படி ஒரு முகத்தோட அப்பாவை தந்தைய பார்த்ததில்ல ராமன். அப்படி ஏன் இருக்காருன்னு சொல்லிட்டு தாய்கிட்ட கேட்கும் பொழுது, அம்மா, தந்தை ஏன் கவலையாக இருக்கிறார்? நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனோ, மனதை புண்படுத்தி விட்டேனோ, அல்லது அவரை ஏதாவது கடிந்து பேசி விட்டீர்களா, என்ன காரணம்னு கேக்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது கைகேயி கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம, ராமா, உன்னிடம் தந்தை எந்த விதமான கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும், ஆனா ஏன் தயங்குறாருன்னு தெரியல அப்படின்ட்டு சொல்றா. அப்படி சொல்லும் பொழுது என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேக்குறாரு ராமர். சம்பராசுரனை போரிடும் பொழுது தந்தை 2 வரம் எனக்கு தருவதா சொன்னாரு. அந்த 2 வரத்தை பற்றி அவரு கேட்டேன். அவரு தயங்குறாரு, அதை சொல்றதுக்கு தான் தயங்குறாரு. அப்படி சொல்லும் பொழுது, என் தந்தை என்ன சொன்னாலும் நான் நிறைவேற்றுவேன். தீயில் குதிக்க சொன்னால் குதிப்பேன், உயிர் துறக்க சொன்னால் துறப்பேன். தந்தை எதற்காக தயங்குகிறார், ஏன் என்னை சந்தேகப்படுகிறார் என்று ராமர் சொல்லும் பொழுது உடனே கைகை இதுதான் சரியான தருணம் சொல்லிட்டு ராமர் கிட்ட சொல்றா. அந்த வரங்களில் ஒன்று பரதன் நாட்டை ஆள வேண்டும், மற்றது நீ 14 ஆண்டுகள் காட்டில் வசிக்க வேண்டும் சொல்லும் பொழுது, அப்படி நீ செய்யலனா உன் தந்தை உண்ண மாட்டார், குளிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யாக வருந்தி அவளா எடுத்து சொல்றா. சொல்லிட்டு எந்த சஞ்சலமும் படாம ராமர் கிட்ட இத சொன்னதும் உடனே கட்டில்ல இருந்து விழுந்துடுறாரு தசரதன். ஐயோ, அப்பா விழுந்துட்டாரு சொல்லிட்டு தசரதன் ராமர் அப்பாவை தூக்கி கட்டில்ல கிடத்தி, ஏன் இப்படி இருக்கீங்க, கண்ணீர் வடிய நின்று கொண்டிருந்த அந்த இவங்கெல்லாம் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அம்மா, நீங்க சொல்றது போலவே நான் செய்துறேன், இதுக்கே வருத்தப்படுறீங்க. என் தம்பி பரதன் ஆண்டால் என்ன, நான் ஆண்டா என்ன, பரதன் ஆண்டா என்னன்னு சொல்லிட்டு நான் காட்டுக்கு போகிறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு கோசலையிடம் போய் முறையிட்டுட்டு சீதையை பார்த்து சமாதானப்படுத்திட்டு நான் நாட்டை விட்டு புறப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ராமர். அப்படி கிளம்பும் பொழுது தாய் கோசலை அரண்மனையில போயிட்டு பாக்குறாரு ராமர். மகனை பார்த்ததும் அப்படியே கட்டி தழுவி கோசலை முகமலர்ச்சியோட மகனை வரவேற்கிறாரு. பட்டாபிஷேகம் நடக்கிறதுக்கு தயாரா இருக்குது, மகனை உயர்ந்த ஆசனத்துல அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஆசையோட இருக்கும் பொழுது, தாயே நான் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும், பரத நாட்டை ஆள வேண்டும் என்பது தந்தையின் விருப்பம். ஆகவே பித்ருவாக்கிய பரிபாலனமாக காட்டிற்கு செல்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், உங்ககிட்ட விடை பெறத்துக்காக தான் வந்தேன் சொல்லும் பொழுது, வெட்டப்பட்ட மரம் போல கோசலை சரிந்து விழுந்தாள். ராமன் தாயை தூக்கி நிறுத்தி, தம்பி லட்சுமணன் கோபத்தோடு தந்தைய சிற்றனைய பத்தி திட்டும்பொழுது, அது மாதிரிலாம் சொல்ல வேணாம் சொல்லிட்டு, அதாவது வயதுக்கு மீறிய காதலால் தான் இது மாதிரி அப்பா சொல்றாரு, பட்டாபிஷேகம் நடக்க ஏற்பாடுகளை நிறுத்தினாரு, மனைவி மீது உள்ள மோகத்தாலதான் தசரதன் இப்படி இருக்காரு, பாசம் தெரியவில்லை அப்படின்னு சொல்லி விமர்சித்து பேசுறான் லட்சுமணன். அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க எல்லாரும் மனு தர்மம் இது சொன்னதால ஒன்னும் இல்ல, நீ மறுபடியும் நீ பட்டாபிஷேகம் நடத்தலான்னு ராமர் கிட்ட சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள இல்லை ராமன். இப்படி ராஜாவும் மகனும் காட்டுக்கு அனுப்புறதுல உடன்பாடு இருந்திருக்க முடியாதுன்னு ஒரு சிலது சொல்லும் பொழுது கைகேயி தனக்கு பதிலாக சாதுரியமா பேசுறா. கட்டளைகளை உதாசனப்படுத்தினா தவறில்லைன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, உன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற நீ தயார் என்றால் அதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன், ஆனாலும் உன்னை காட்டிற்கு அனுப்பிவிட்டு நான் மட்டும் அரண்மனையில் வாழ வேண்டும் சொல்லிட்டு சீதையும் ஒத்துக்கொள்ள மாட்டா. நானு பட்டினியா கிடந்து உயிர் துறப்பேன்னு சொல்லிட்டு சீதை அவளும் நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறார். ராமர் அன்னையிடம், தாயே நான் ஒருபோதும் உங்களை என்ன விரோதமா செஞ்சதில்லை, நான் 2 கட்டளைகளை ஒன்றைத்தான் நான் நிறைவேற்ற முடியும், தந்தை முன்னதாக சொல்லிவிட்டதால நீங்க அன்பு வைத்திருக்கிறீங்க அப்பா மேல, அதனால ஒரு மாவீரன் அவர் கூட இருந்து நீங்க அப்பாவை பார்த்துக்கோங்க சொல்லிட்டு காட்டுக்கு புறப்படுறாரு. ராமன் தன் தாயிடம், அம்மா உங்களை காட்டிற்கு அழைத்து செல்ல முடியாது, காரணம் என்னன்னா தந்தை ராஜநீதி அறிந்தவர், ஆசான் போன்றவர், உங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது அவர் வயதானவர் வேற, அதனால நீங்க அவரை விட்டுட்டு வர வேணாம், கணவரை கவனித்துக் கொள்ள வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கிட்டையும் அந்த தகவலை சொல்லிட்டு, தம்பி பரதன் தர்மவான், அவரு நல்லா நாட்டை ஆளுவாருன்னு சொல்றான். சொல்லிட்டு கிளம்பும் பொழுது ராமர் கிட்ட, எந்த தர்மத்தை கடைப்பிடிக்க நீ செல்கிறாயோ அந்த தர்மமே உன்னை காப்பாற்றும், நீ நாள்தோறும் வணங்கிய தெய்வங்கள் உன்னை காப்பாற்றட்டும், விஸ்வாமுத்திரர் வழங்கிய அஸ்திரங்கள் உன்னை பாதுகாக்கட்டும், நீ பேசும் சத்தியம் உனக்கு துணை நிற்கட்டும், நீ பெற்றோர்களுக்கு செய்த பணிவிடைகள் உன்னை ரட்சிக்கட்டும், மகரிஷி போன்றோர்களும் பஞ்சபூதங்களும் தேவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், கொடிய மிருகங்களால் உனக்கு துன்பம் நேராமல் இருக்கட்டும். இப்படி சொல்லி கண் கலங்கி கோசலை அச்சதை போட்டு ராமரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. மகனின் சந்தோஷத்திற்காக துக்கத்தை எல்லாம் மறைஞ்சிட்டு புன்சிரிப்போட வழி அனுப்பி வைத்தாள் கோசலை. ராமன் தாயை வலம் பாதங்களை தொட்டு வணங்கிட்டு கிளம்புறாரு. சீதையிடம் விடை பெறறதுக்காக அரண்மனைக்கு செல்றார் ராமன். பட்டாபிஷேக ஏற்பாடுகள் குலைந்து போனது பற்றி, வனவாசம் பற்றி சீதையிடம் எடுத்து சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது சம்பிரதாய கணவரோட செய்து காத்திருக்காக ரெடியா காத்துக்கிட்டு இருக்கா. தன் கணவரின் முகவாட்டத்தை பார்த்துட்டு தவறு எங்கேயோ நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு என்னவாயிற்று என்று கேட்கும் பொழுது ராமன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். ராஜ தர்மம் அறிந்த ஜனகராஜ மகனாகிய நீ நான் சொல்றத பொறுமையா கேட்கணும். முடிசூட்டு விழா ஒரு மாற்றம் வரப்போகுது, நீங்க எதுவும் அசம்பாவிதம் நடந்துடாம ஊகித்தாள். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா ஏதோ நடக்குதுன்ட்டு. தாய் கைகேயி தந்தையிடம் 2 வரங்கள் கேட்டிருக்கா, அதை நிறைவேற்றுறதுக்காக நம்ம போனோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நானும் வரேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறா. அப்படி சொல்லும் பொழுது இதெல்லாம் நீ தனிமையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது கணவனின் பாவ புண்ணியங்கள்ல நானும் பொறுப்பேற்றுக்குவேன், நானும் வரேன் சொல்லிட்டு வீண் பிடிவாதம் வேண்டாம் சொல்லி சொல்லும் பொழுதும் கேட்காம ராமர் கூட சீதை வரா. காட்டில் வசிப்பது கஷ்டமானது, அங்கே முட்களும் கற்களும் நிறைந்திருப்பதால் நடப்பது சிரமம், மனித சஞ்சாரம் இருக்காது, கொடிய விலங்குகள்லாம் உலாவும் எல்லாமே எடுத்து சொல்றாரு. அவ கேட்க மாட்டா. அவளும் கிளம்பி காட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க மனம் நொந்து போன மந்திரி சுமந்திரன் கைகையை கடிந்து பேசுறான். மலையை அசைக்கலாம், கடலை கலக்கலாம், ஆனால் மன்னன் தசரதனை அசைக்க முடியாது, அப்படிப்பட்டவரை நீ அசைத்து விட்டாயன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே அவங்க எல்லாரும் காட்டுக்கு போறதுக்கு தயாராகுறாங்க.
அப்ப பூமி வெடிக்கலையேன்னு சொல்லிட்டு திட்டுறாரு இந்த சுமந்திரன். தசரதன் அவங்க மனைவிய திட்டுறாங்க. வசிஷ்டர் சத்தியம் வாய்ந்த மகரிஷி இருந்தோம் உன்னை சபிக்கலையேன்னு சொல்லிட்டு சுமந்திரன் பேசுறான். இவங்க எல்லாம் பேசுறதுக்கு காரணம் மூத்த மந்திரின்ற உரிமையோட பேசுறாரு. இந்த பாகம் இத்தோட முடிவடைகிறது. மேலும் அடுத்து 20வது பாகம் ஆடும் ஒரு ஆசான் பார்க்கலாம். இந்த பாகத்தினுடைய கேள்வி என்னன்னா, இப்போ காட்டுக்கு போறாங்க இல்லையா, ராமரும் லட்சுமணனும் சீதையும் காட்டுக்கு போறாங்க. அப்படி போகிறதுக்கு காரணமா இருந்தவங்க யாரு? நல்ல ஒரு கேள்வி. ஆமா, அந்த உண்மையிலேயே அந்த நெலிய நினைக்க கவலை. சீதையும் ஏன் எக்கோ பண்ணுது உங்களோட சத்தம்? ஏனென்றால் சீதை ஒரு பெண் தானே. அங்க கல்லும் முள்ளும் காட்டில இருக்கும், அதுக்குள்ள எல்லாம் விலங்குகள் இருக்கும், அதுக்கு வாழ வேண்டிய தேவை அவருக்கு இருக்கிறது. அப்ப அதனால மங்க உங்களோட மைக்க ஆன் பண்ணிதான் இருக்கு மேம். இல்ல பண்ணது வேற ஏதாவது ஒண்ணா இருக்குதா? இல்லையே. அப்ப தெரியல. சரி, நிறைவு செய்வோம். ஆமாம், இப்படி ஒரு அருமையான கதையை அற்புதமாக தந்த மங்கை அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நாங்கள் அடுத்த 20வது பாகத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.